பாத்தீங்கன்னா அனாட்சா பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தலான்னு வரும்போது அனாட்சா அவளை பொறுமையா இருக்கு சொல்லிட்டு சுத்தி பாக்குறான். சுத்தி பார்த்தா ஒரு கேங்கை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதை பார்த்து நீங்க எல்லாம் சிங்கட்டோரியல் உள்ளவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சா அவங்கள பார்த்து கேட்கும்போது விக்டோரியோட லீடர் உன்னோட தலையை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சா கூட சண்டை போட எனக்கு தயாராகிறாங்க. சீனே அனாட்சா கொலை பண்ண வந்து எல்லாரையும் கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது மாத்தி மாத்தி பேசிக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துல மழை பெய்ய ஆரம்பிக்கிறான். கிட்ட ஒரு கோகம் இருக்கும். அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி முறைச்சே பார்த்துருப்பா. சமயத்துல அவனை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாளா. அந்த சமயத்துல அனாட்சா அவளை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்வாட்ஸ்மேன் வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், முட்டாள்தனமா செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்ல. இன்னும் அதுக்கடுத்து அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணல. அவனுக்கு எதுக்காக அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அனாட்சா வந்து நான் இதுக்காக உனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல. என்ன நீ ஏதோ ஒரு டோஜாவை கைப்பற்ற முயற்சி பண்ணிருப்ப, அதனாலதான் உன்னை தேடி வராங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்பதான் அவனை சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. காக்காலோட டோஜா தான் எங்களை இன்வைட் பண்ணாங்க. நம்ம நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா சோகனுக்கு தேவையில்லாம உள்ள பூந்து பிரச்சனை பண்ண. பிரச்சனையின் காரணமா அந்த டோஜாவோட ஹெட்டும் அவருடைய பொண்ணு சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த டோஜாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்னோட தலையை தேடி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா அவர் பண்ண டிராப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. சிலரின் கண்டிப்பா இது எல்லாத்துக்கு நீ தான் காரணமா இருப்ப அப்படின்னு சொல்லுவாளா. ஆட்சிக்கு புரிஞ்ச அந்த பொண்ணுகிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது அப்படிங்கறனால நம்ம இது எல்லாத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பான். ஆனா ஒரு டாக் வருது, இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் இவங்களே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பார்த்து நீ எதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும் முயற்சி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பானா. உன கொள்றதுக்காக தான் வேற எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரிமா நீ பேன கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்னமா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டா அதுக்கு அவகிட்ட ஆன்சர் இல்ல. ஒரு மாதிரி திணற ஆரம்பிக்கிறா. பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பாத்தே பண்ணு, ஓவரா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எதாவது மாட்டிக்கிறாத. அந்த பாதையை உன்னால நீயே நினைச்சாலும் இதுக்கப்புறம் மாத்தவே முடியாது அப்படின்னு கிட்ட சொல்லும்போது அவன் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவான். நீ இதுக்கப்புறமா வந்து உனக்குன்னு ஒரு குழந்தை ஒரு குடும்பம் இருந்தாலும் நீ போன பாதையை சூஸ் பண்ண வச்சிடாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட. எங்கடா இந்த பாதையை சூஸ் பண்ண, இது எல்லாத்துக்கும் நீங்க தானடா காரணம், என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்க வேற ரொம்பவுமே வருத்தப்பட்டு இதெல்லாம் சொல்லலாம். நான் வந்து ரொம்பவே உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன் போல அப்படின்னு அனாட்சா சொல்லும்போது என்ன சொன்னேன், நீ சாரி கேட்கறதா இருந்தா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி அடிக்க ஆரம்பிக்கிறான். சோ அதுக்கப்புறம் நீ டயர்டா இருந்தா படுத்து தூங்கு, ஒன்ஸ் இந்த மழை நின்ன பிறகு நம்மளோட பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல. நேரம் போக மழையை நடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட பயணத்தையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த மலையை கடந்து ஒரு வில்லேஜ் வந்து அடையறாங்க. ரின் வந்து ரொம்பவுமே கலப்பாயிட்டா. அதனால இதுக்கு மேல முடியாது, அதான் ஒரு வில்லேஜ் வந்து அடைஞ்சிட்டோம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்ல. நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு இந்த வில்லேஜ்ல ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சி தனியா போக ஆரம்பிக்கிறான். வரதுக்கு முன்னாடி ரெண்டு கிட்ட அவனோட ஸ்வாட் ஒன்று கொடுத்துட்டு தான் போயிருப்பான். எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவளை காப்பாத்திக்கிறதுக்காக. அந்த வில்லேஜ்ல ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்கும். அந்த வீட்டை தட்டி உள்ள இருக்கக்கூடிய ஆளை வெளியே கூப்பிடுறான். உள்ள இருந்து மாக்கி வெளியே வருவாங்க. ஆல்ரெடி மாக்கி இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் போல. அது உன பாக்குறது கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மாட்ட இல்ல நீ அப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதுவா நான் டிராவல் பண்ணி வந்தனால கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல. அதான் மாக்கி அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று எடுத்து ஒரு துணியில சுத்தி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இடத்துல இருந்து என்ன காப்பாத்தின பிறகு நான் உனக்கு இதை தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுக்க. இவ்வளவு பணத்தை பார்த்துதான் அனாட்சி வந்து சந்தேகமா இருக்குது. இவ்வளவு பணத்தை நீ எப்படி மேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்டேஷன் நம்பி தான் வாங்கிட்டு இருக்கோம், நானும் இப்படிதான் காசு சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது பொய் சொல்லாதான் எனக்கு தெரியும், ஒரு பொருளை டிரான்ஸ்போர்டேஷன் பண்றது மூலமா மட்டும் இவ்வளவு பணத்தை மேக் பண்ண முடியாதுன்னு நீ சொல்லுங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கருதுதான் உண்மையை சொல்லுவாங்க. இந்த வில்லேஜ்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் என்னோட உடம்பை விட்டு தான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட கைக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்குமா, உன்னோட கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பொருளெல்லாம் மேல தூக்கி வைக்க வேண்டியது இருக்கும், அப்ப என்னோட கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனா அனாட்சி அந்த பேண்ட் சவுத்துட்டு பார்க்கும்போது அவங்களோட கையவே அவங்க தச்சு வச்சிருப்பாங்க. என்ன இது எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒரு மனிதனா வாழ்றதுல தோத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு சொல்ல. அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் இந்த பொண்ணு இருந்து அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து கேஷுவலா கேட்டுட்டு இருக்குது. அனாட்சி அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட வந்து நின்றுட்டு உன்னோட ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கின பெட்ல ஒன்னு எடுத்து கொடுக்குறா. அடுத்த சனி ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ போனா ரில் வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டா. இங்கேட்ட கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அனாட்சி வந்து அந்த இடத்துக்கு நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவள் எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓட. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கொகையில வந்து உட்கார்ந்த பிறகு அனாட்சி வந்து ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து இன்ஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரில் வந்து அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. எனக்கு தெரியல, ஆனா அவங்க கூட சண்டை போடும்போது தான் இதெல்லாம் நடந்திருக்கணும். அவங்களோட கத்தியில லைட்டா பாய்சனை கலந்துட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன காயமா இருந்தாலும் பாய்சன் பரவற மாதிரி அவங்க ரெடியா தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அவன் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தாலும் நான் வந்து அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெடியா நிக்க. இது உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கேட்பானா. உனக்கு கவலைப்படாத, நீ ப்ராப்பரா ஹெல்த்தியா இருக்கும்போது தான் நான் உனக்கு கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து அவங்க ரெண்டு பேரும் பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அனாட்சியால தெளிவா நடந்து கூட வர முடியல. வந்து ஒரு மாதிரி தொலை பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பா. அப்ப அவரோட வாயில கை வச்சு கொஞ்சம் சத்த போடாம இரு அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவங்க ஒரு 4 பேர் நடந்து வந்துருப்பாங்க. கண்டிப்பா அவனுக்கு என்ன தேடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சி சொல்ல. அதுக்கு நம்ம வேற பாதையை பார்த்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம போகக்கூடிய பாதை எல்லாத்திலையும் ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்கணும், எங்களை கொண்டுட்டு போறது தர நமக்கு வழி இல்ல அப்படின்னு சொல்லுவானா. எல்லாமே அவங்க கூட சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அது தவிர நமக்கு வேற வழி இல்லாம அப்படின்னு சொல்ல. அது சீனியரின் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண அனாட்சி அவங்க எல்லாருமே வெட்டி வீசிடுவான். அடுத்து அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அனாட்சி கேட்பான், இந்த சண்டையில நான் மட்டும் இறந்திருந்தா என்னவா பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க. என்ன நான் ரொம்பவுமே வருத்தப்படுவேன் அப்படின்னு வருத்தத்தோடய சொன்ன மாதிரி தான் இருக்கும். கேட்ட அனாட்சி நீ வந்து ரொம்பவுமே கொடூரமான பொண்ணு அப்படின்னு சொல்லுவான். இப்படி புரிஞ்சிருப்பான்னா நீ வந்து என் கையால சாகமா போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்லி நினைச்சிருப்பான். பட் என்னோட ஃபேஸை பார்க்கும்போது அவ அப்படி சொன்ன மாதிரி தோணல. அவ உண்மையாக வருத்தப்பட்டு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சென்னை ககிமரா இருக்கார்ல, அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே இன்வைட் பண்ணி இருந்திருப்பாரு. அதே மாதிரி இன்டர்வியூல இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே வந்திருப்பாங்க. அம்மா வந்திருப்பாரு. அங்க இருந்து நல்லா பாட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கேஷுவலா வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பாத்துட்டு மக்களும் நடந்து போயிட்டு இருக்கான். கிட்டே 1/2 மணி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. விக்டோரியால இருக்கக்கூடிய கருப்பாடி தான் போல முக்கிய தூக்கி இவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சீனங்க கட் பண்ண அடுத்த நாள் பார்த்தோம்னா அனாட்சி ரொம்பவுமே இதாயிட்டாரு. அவரால் பேச முடியல. சார் என்னோட கையில எழுதி தான் காமிப்பாரு, நீ என்ன கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி காமிக்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ல ஒருத்தர் இருக்கும்
இருக்கும்போது அவரை கொலை பண்றது நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. அடுத்த சீனே பக்கத்துல உள்ள ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட ஏதோ வாங்கிட்டு போறா. சோ ஒரு இடத்துல எனக்கு வச்சுட்டு அந்த ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக போயிருப்பாப்பல. வரும்போது சிங்கோரியோ டோஜோல உள்ள ஆட்கள் நம்ம அனாட்சை தேடிட்டு இருக்காங்களே. அவங்க ரெண்டு பிடிச்சி அனாட்சி எங்க இருக்கான் அப்படிங்க தேடி பிடிச்சு வந்துருவாங்க. ரெண்டு அனாட்சை பார்த்து சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பா. அப்ப அவங்க அனாட்சை பார்த்து ஒன்னாலதான் எங்களோட மாஸ்டருக்கும் அவரோட பொண்ணுக்கும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வா இங்க கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு போவானா. நீங்க இருந்து ஒரு மாதிரி கதற ஆரம்பிக்கிறா. அவனால நிக்க கூட முடியல. ஏன்டா அவங்க கூட சண்டைக்கு போறீங்க, வாரியரே இப்படி கேங்கா இருந்து இப்படி பண்றது சரிதானடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா. அவருடைய என்ன சொல்ல வரானா, இவரோட குடும்பத்தை அவங்க கொலை பண்ணும்போது ஒரு கெத்தோட வந்து நின்று பாருங்களேன், இப்படி இருக்கும்போது சண்டை போடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வரா. கேங்கோட லீடர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப கத்திட்டு இருக்காரு, இவளை கொண்டுங்க நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாச்சிக்கிட்ட போகும்போது நீ இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா. ரென்சோட அப்பாவை இவன் மன்னிச்சோட போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவரை கொண்டான்னா ரென்சோவும் இவளை மாதிரி ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பையனா இதே மாதிரி ஒரு தப்பான பாதையை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் மன்னிச்சோட ஒத்துப்பா. இந்த இடத்துல இவர் ரியாக்ட் பண்ணது வந்து சத்தியமா எனக்கு புரியவே இல்ல. உங்களுக்கு இந்த ரின்னோட கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். நம்ம அனாட்ச கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அப்ப தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். யாரும் பார்த்தா நம்ம மாஞ்சி வந்துட்டாரு. நம்ம மாஞ்ச பார்த்ததும் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தனை விடாதீங்க, எல்லாரையுமே கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாந்த பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரின் கிட்ட அவனு கேட்கிறாரு, எல்லாரும் இட்டோரியோட சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி வந்து இல்ல அப்படிங்கறத அவ சொல்ல, இந்த கலையரை எடுத்து சபதம் இதுவா, நான் உன்னோட ரிவெஞ்சை கேரி பண்றது அப்படிங்கிறது உண்மைதான். என்னோட கண்ணில் படக்கூடிய எல்லாருமே என்னால கொலை பண்ண முடியாது. என்ன சொன்னியோ அதை அப்படியே நம்பி என்னோட வாழ்க்கை இவங்களை இறையா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. வந்து என்ன சொல்லணும் அப்படிங்கிறது புரியல. நீங்க அவனோட கொலை பண்ணறனா கண்டிப்பா அவங்க என்ன கொலை பண்றதுக்காக எப்படியும் வருவாங்க. எனக்கு இப்ப என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைப்பாளா. ஆஞ்சி தாடினு அழுதுட்டு இருந்தா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நீ ஒன்னும் ரொம்ப திக் பண்ண வேண்டாம், இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வீச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேங்ல ஒருத்தன் இவனை கொண்டதுக்காக நம்ம வரலடா, அவனை கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சியா சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ பாக்குறாரு, அவன் தான் அனாட்சா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்பாங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ வெட்டத்துக்காக வருவாங்க. நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் தடுத்துட்டு இருக்க. அதுல ஒருத்தனோட மண்டையிலே வந்து ஒரு காயின் விழும். யாரு சொல்லி பார்த்தா மகிழ்ச்சி என்ன பாத்துக்கிட்டதுக்கான மெடிக்கல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டையை கேட்கும்போது நான் இட்டோரியா மகிழ்ச்சிடா அப்படின்னு சொல்ல ஆட்கள் வேற அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால அங்க ஒருத்தன் அனாட்சை கொலை பண்றதுக்காக போக ஒரு சாரை மாட்டி வெட்டி வீசிடுவா. அதுக்கடுத்து அவங்க எல்லாரும் குரூப்பா பிரிஞ்சு போய் ஒருத்தன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம குரூப்ல உள்ளவங்க வெட்டி வீசிட வயசுல ஒருத்த மட்டும் வச்சிருப்பான். அவன் நம்ம மாக்கிய பார்த்து வெட்டலாம் வரும்போது மாக்கி அவனோட ஒத்த கையை வெட்டி வச்சிருவாளா. அனாட்சை பார்த்து வா கையில சாகிறதுக்காக வரல, அனாட்சி என் கூட நீ வந்து சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சி கிட்ட கேட்க அவன் கூட சண்டை போடுறதுக்காக போவானா. ரெண்டு அவனோட ஷார்ட் எடுத்து கொடுப்பா. அவனோட ஷார்ட் இதை எடுத்துட்டு அவங்க கூட சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க அவன் கூட சண்டை போட போகும்போது அவன் அனாட்சோட சோல்ட்டு கிட்டே கத்தி இறக்கிடுவான். அந்த கத்தி வெளியே எடுக்க விடாம நல்லா பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை வச்சு அவனை வெட்டி வீசிட ஆக்கி அனாட்சி போய் பிடிச்சுப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ மகேஷ் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ கூட சேர்ந்துருவோம். அவங்க ரெண்டு பேரும் அனாட்சி கூட நிக்க 100 பேரை வெட்டி போட்ட மாக்கி கூட அவங்க சும்மா தான் நிற்பாங்க. நான் இருந்து அனாட்சை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் பேச்சு கொடுத்துட்டு இட்டோரியோ எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு நானும் வருவேன், வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேமான கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல அனாட்சா அதை பார்த்து சிரிப்பான். அப்படின்னு சீனாங்க கட் பண்றாங்க. சீனரின் வந்து நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இருப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தா வேற டயர்டா இருப்பாளா. அதனால நான் தூங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. இவன் வேற யாராவது ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நிக்க சீக்கிரமா யாருமா எனக்கு வேற சாப்பிட்டு சீக்கிரமா தூங்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. இடத்துல என்ன யாரு உட்காந்துப்பா நீ என்ன வெயிட் குறைஞ்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த காசு எல்லாம் கம்மியாயிடுச்சு, நான் வேற சின்ன சின்ன மீன்ஸ் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த எபிசோடானது எண்ட் ஆகுது. எப்படி